5 ஆண்டுகளுக்கு முன்னர் பெந்தோங் போலீஸ் தலைமையக லாக்அப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது ஜஸ்டிஸ் கெவின் மரணமடைந்த சம்பவத்திற்கு அவரின் குடும்பத்தார் நீதி கேட்கின்றனர். வழக்கறிஞர் எம். விஸ்வநாதன் தலைமையில் இன்று புத்தாலிங்கயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. We have been given the CCTV recordings. We had also viewed the recordings in court, and the coroner herself had viewed these recordings. Now it is very telling. The recordings show that the 2 inmates pukul, tie him up and beat him unconscious. And there were police officers who are aware, encouraging the two other inmates in beating the deceased. We would like to ask the Royal Malaysian Police Force, what actions have you taken against the police officers? 1, not for rendering medical aid to the deceased. 1, 2, for encouraging and conspiring with the fellow detainees in beating the poor man to death. In regards to the deceased dying at the hands of the detainees, surely the AGC is aware of this fact, and surely the AGC must bring Section 302 charges, or at least Section 304 charges against the 2 persons. For our purposes today, we want to know what is the Home Minister going to do. What is the Home Minister's response to this? People need not die unnecessarily in police custody. Nobody needs to die. If they can walk in, they can walk out. There is absolutely no reason why anybody should die in police custody. If the man is sick, send him to the hospital for medical attention. Such a straightforward, simple matter. But to cause for someone to die in a very terrible manner, multiple blunt force trauma caused the poor man to die unnecessarily. Now that is an injustice, and it must be stopped. Nobody must die in police custody. ஒருவர் என்ன குற்றம் செய்திருந்தாலும் லாக்அப்பில் மரணமடைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் தன் சகோதரர் சந்தேகத்தின் பேரில்தான் தடுத்து வைக்கப்பட்டார். குற்றம் சாட்டப்படவோ நிரூபிக்கப்படவோ இல்லை என அவரின் தங்கை ஈரின் லோய்ஸ் ஞானப்பிரகாசம் கூறினார். சிசிடிவி கேமரா பதிவை பார்க்கும்போது தன் அண்ணனுக்கு நிகழ்ந்தவை குலை நடுங்க வைக்கும் அளவில் இருப்பதாக அவர் கடும் வேதனையுடன் கூறினார். அந்த சிசிடிவியில் நானே ஹஸ்பண்டும் பார்த்தோம். சிசிடிவியில் முழுக்க வந்து அவங்க அடிக்கிறப்ப என்னால் பார்க்க முடியல. நான் பாதியில் வந்துட்டேன். ஹஸ்பண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு சொன்னாங்க. போலீஸ்காரங்க வெளியே நிற்கிறாங்க. உள்ளே அங்கே 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனை ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுமை பண்ணி. இந்த போலீஸ்காரங்க யாருமே போயிட்டு தடுக்கலை. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலை. என்ன ரீசன் தெரியல. அண்ட் சிசிடிவி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியாக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அண்ணன் மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள அதுக்கப்புறம் நிறைய கேள்விப்பட்டோம். நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு. லாயர் சொன்ன மாதிரி உண்மைதான். அந்த பெந்தோங் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த ஐபிடி காஜாங்க்கும் வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான். அவங்க சொன்ன மாதிரி மூச்சு தந்தனெல்லாம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அண்ணன் இறந்தும் அவரை வந்து அப்படியே போட்டு வச்சுருந்து எடுத்துகிட்டு போகாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த போலீஸ்காரங்களோட முகம் அண்ட் அந்த 2 அக்யூஸ்டோட முகமும் வந்து வெளியாகணும். இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு தெரியல அந்த அடிச்சவங்களோட மூஞ்சி யார், அவங்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட், அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வேளையில் 5 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தன் மகனின் மரணத்திற்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என ஜஸ்டிஸின் தந்தை ஏ. ஞானப்பிரகாசம் கூறினார். மகன் ஜஸ்டிஸ் கேவின் இறந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவன் ஒரு கேஸுனால் பிடிபட்டு உள்ளே இருந்து அங்கே போலீஸ்காரன் வழியாக 2 அக்யூஸ்டு, அதாவது அவன் கூட இருந்தவங்க 2 பேர் அவனை அடித்து கொன்று இருக்காங்க. இதை நான் 5 வருஷமாக போராடி இன்ன வரைக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அவங்க அடித்து தான் இறந்தாங்க, அது உண்மை. ஆனால் இது வந்து கோர்ட்லேயே நம்ம டாக்டர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து அடித்து தான் இறந்தான் அப்படின்னு. அதனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல.
அதாவது அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் கொடுத்தாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க மேலேன்னு எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தகவலும் கொடுக்கல. அதனால் நான் வந்து அந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன், போலீஸையும் கேட்டுக்கிறேன். மொத்தம் 13 போலீஸ், 2 அக்யூஸ்டு. அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். ஒரு திருட்டு குற்றத்திற்காக கைதான ஜஸ்டிஸ் கெவின் 2020 ஏப்ரல் 5ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு போலீஸ் லோகாப்பில் மரணமடைந்தார். மூச்சு திணறலுக்கு ஆளானதோடு லோகாப்பில் இருந்து வெளியே எடுக்கும்போது அவர் சுயநினைவின்றி இருந்தார். ஜஸ்டிஸின் மரணத்திற்கு மற்றவர்களின் செயலே காரணம் என கடந்த ஜூலை 31ஆம் தேதி குவாந்தான் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது சந்தேக நபரின் நடவடிக்கை அசாதாரணமாக இருந்ததோடு மனநிலையும் சீராக இல்லை. ஆனால் அதனை கண்டு கொள்ளாமல் மருத்துவமனைக்கும் கூட்டி செல்லாமல் போலீஸ் தவறிழைத்திருப்பதாக நீதிமன்றம் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.